வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே. ஆம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆம், என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாதகத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஜாதகம் மூலமாக கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிடைக்குமா? ஜாதகம் நல்லா இருந்தால் கிடைக்குமா? அந்த மாதிரி ஒரு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய என்னுடைய ஐடியாஸ் இல்லை என்னுடைய திங்கிங் அதை பற்றி பேசலாம். ஒரு சின்னதாக ஒரு வீடியோ. சரிங்களா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் கடைசி வரைக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய queries கேட்பாங்க. ஓகே, நிறைய கேட்பாங்க. காமனாக இருக்கிற கேள்விகள் இருக்கும். இப்போ காலேஜ் முடிச்ச உடனே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ரொம்ப வருஷம் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ரொம்ப வருஷமும் படிச்சுட்டு இருப்பாங்க. எல்லா ஏஜ் கேட்டகரிலையுமே நான் பேசியிருப்பேன். சரிங்களா? அதுல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு பயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. இப்போ காலேஜ் முடிச்ச உடனே வந்து, சார் அவ்வளவுதான் காலேஜ் முடிஞ்சுட்டு நான் வேலைக்கு போகணும். நான் தான் பார்த்துக்கணும் குடும்பத்த. அதனால நான் சீக்கிரம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். அப்படி சொல்லி பேசுவாங்க. ஆஹ் அதே மாதிரி கொஞ்சம் வருஷம் நான் ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ நான் எப்படியாச்சும் ஒரு உள்ள போகணும். இந்த மாதிரி எல்லா விதமான இதையும் நான் வந்து பார்த்துருக்கிறேன். எல்லாமே ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நம்ம எல்லாரும் போராடுறதே அதுக்கு தான். நமக்குன்னு ஒரு அடையாளம். நான் இப்படி இருக்கிறேன், நான் என்னவா இருக்கிறேன் அப்படிங்கிறது நோக்கி தான் ஓடிட்டே இருப்போம். இப்போ கிரிக்கெட் விளையாண்டாலுமே நான் நல்லா பேட்டிங் ஆடுறேன், நான் நல்லா போலிங் போடுறேன், ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் இல்லையா? அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது. அதுக்காக தான் நம்ம ஓடிட்டு இருப்போம். அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த பெக்யூலியர் கொஷின் வந்து ஓகே, இந்த மாதிரியும் யோசிக்கிறாங்களா? யோசிக்கிறாங்க போல. நமக்கு தெரியாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நான் இது முடிஞ்ச அளவு என்னுடைய டோன்லயே நான் பேசுறேன். சரிங்களா? ஆம், பேசுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம வந்து என்ன பேசுறோம்? யாருக்கு போய் சேரும்? யார கஷ்டப்படுத்தும்? யாருக்கு அது நல்லா இருக்கும்? எல்லாமே இருக்கு. நான் எது பேசினாலும் வந்து ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு வருத்தமா கூட இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி எல்லாரையும் வந்து எல்லாருக்குமான மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? பட் இருந்தாலும் ஐ வில் ஷோ யூ ஒரு அவங்க எந்த மாரி ஒரு இது கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆ ஓகே. சி சார் ஒரு டவுட் கேட்கட்டுமா? அப்படின்னு கேட்டாங்க. ஜாதகம் உண்மையா பொய்யா? ஆ ஜாதகம் பார்த்து உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொன்னா கிடைச்சிருக்கா? இல்ல உனக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது தம்பி அப்படின்னு சொன்னவங்களுக்கு நாம எஃபோர்ட்ஸ் போட்டு படிச்சனால கிடைச்சிருக்கா? ப்ளீஸ் என் மைண்ட தெளிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு இத பார்க்கும்போது இந்த வடிவேலு தான். துபாய்க்கே போகலாமா? அ இல்ல இங்கேயே இருக்கலாமா? அந்த மாரி ஒரு டோனே எனக்கு மைண்டுக்குள்ள ஓடுச்சு. சாரி. ஆ இத கேட்டவங்க யாருன்னே எனக்கு தெரியாது தெரியுங்களா? அது ஒரு பையனா? ஒரு பொண்ணா? யாருன்னே எனக்கு தெரியாது. அ நான் வந்து இமிடியேட் இல்ல. நான் பார்த்த உடனே இமிடியேட்டா ரிப்ளை பண்ணிட்டேன். அதெல்லாம் இல்லைங்க. நீங்க சின்சியரா படிச்சீங்கன்னா பாஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அனுப்பி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அ இது முடிஞ்சுச்சு. சரிங்களா? இது முடிஞ்சிருச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் யோசிச்சேன். என்ன இப்படி யோசிக்கிறாங்க? அ இப்போ ஜாதகத்துல வந்து நான் கவர்மெண்ட் வேலைக்கு போ வேண்டியிருந்தா, நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவோமா? அ இது வந்து ரொம்பவே நுணுக்கமா, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா கூட இருக்குமோன்னு பயமா வேற இருக்கு பேசுறதுக்கு. அ இப்ப வந்து நான் வந்து ஜாதகம் பார்த்துட்டுலாம் நான் படிக்கவே இல்ல. சரிங்களா? நான் வந்து ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலைக்கு போவோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். என்னுடைய என்டயர் ஃபேமிலி சர்க்கிள் சர்க்கிள்லயே வந்து நான் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கே போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நானும் விசாரிச்சிருக்கேன். யாருமே இருந்த மாரி தெரியல. ஆ நான் போயிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாதகம் ஃபேக்டர் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இத வந்து அந்த கேட்டவங்களோட மனநிலைமையில இருந்து நான் யோசிச்சு பார்க்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வீட்ல பார்த்த விஷயங்களு, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குள்ள உள்ள போய் இருந்திருக்கு. நம்ம ஜாதகம் வந்து நல்லா இருந்தா தான் நம்மளால வந்து படிக்க முடியும். ஆ அப்பனா தான் நம்மளால வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போ முடியும். அப்படி சொல்லிட்டு. ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு எனக்கு வந்து ஆன்ஸரே கிடையாது. அதாவது
ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாஸ் ஆன ஆளையும் நான் பார்த்ததில்ல. ஜாதகம் நல்லா இல்லன்னு சொல்லி, அவங்க ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு வேலைக்கு போன ஆளு. இந்த மாரி இந்த மாரி நான் யாரையுமே பார்த்ததில்ல. ஏன்னா, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணதே இல்ல. சரிங்களா? ஜாதகம்ங்கிற ஒரு மேட்டர பத்தி டிஸ்கஸ் பண்ணதே இல்ல படிக்கும்போது. நமக்கு ஏன் அது அது மைண்ட்லயே இருக்க போறதில்ல. நான் வந்து உட்கார்ந்து இப்போ ஒரு ட்ரிகனாமெட்ரி சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல நான் மாஸ்டர் பண்றேன். ஒரு ஐடென்டிட்டி பார்க்குறேன். அதுல நான் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இத தான் நான் ரொம்ப நுணுக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இதுக்கு நடுவுல வந்து ஆ ஜாதகத்த பத்தி நான் யோசிச்சதில்ல. அதே மாரி ஒரு செலக்ட்டான கேண்டிடேட்ஸ்ட்டயுமே நான் இந்த மாரி உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்ததுனால தான் நீங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்களா? அப்படின்னு நான் வந்து பேசினதும் இல்ல. அதனாலேயே எனக்கு தெரியல. சரிங்களா? ஆ நான் வந்து இத நம்புறவங்க, நம்பாதவங்க அப்படின்னு 2 கேட்டகரி கண்டிப்பா இருப்பாங்க. சரிங்களா? நம்புறவங்க இருக்காங்க. அவங்க ஒரு அந்த ஃபெய்த்த நம்பி அத நோக்கி ஒரு பாசிட்டிவா ஓடிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? அதே மாரி அ நம்பாதவங்க இருப்பாங்க. அவங்களும் வந்து நான் எஃபோர்ட் போட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இதுல 2 கேட்டகரிலயும் இருக்கு. இந்த சைடு அ பாஸ் ஆகாம போனவங்களும் இருப்பாங்க. அந்த சைடு நம்பிக்கையில படிச்சு பாஸ் ஆனவங்களும் இருப்பாங்க. 2 விதமாவும் இருப்பாங்க. வைஸ் வெர்சா அதே மாரி. அங்க வந்து பாஸ் ஆகாமலும் போயிருக்கலாம். இங்கேயும் பாஸ் ஆகியிருக்கலாம். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். ஆனா நாம எப்படி இந்த சிச்சுவேஷன வந்து ஆ ஒரு ஹேண்டில் பண்ணலாம். இப்ப நானா இருந்தா, நான் கண்டிப்பா வந்து அதெல்லாம் பொருட்படுத்தியிருக்க மாட்டேன். ஒரு சிலபஸ் குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், ஜிகே குடுத்துருக்காங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ பார்க்குறோமா? இதுல நான் இன்னும் என்னென்ன டாபிக்ல நான் ஸ்ட்ராங் ஆவல. ஸோ நான் ஒர்க் பண்றேன் அது ரிலேட்டடா. ஓகேங்களா? அப்படிதான் நான் வந்து என்னைய வந்து அப்கிரேட் பண்ண நான் ட்ரை பண்ணியிருப்பேன். என்னைய அப்ஸ்கில் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஆ ஜாதகம் சரியில்லன்னு சொல்ட்டு கண்டிப்பா நான் வந்து இது எனக்கு செட்டே ஆவாது. அப்படி வந்து ஒரு ஒரு நம்ம ஃபியூச்சர பயங்கரமா பிரெடிக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, நமக்கு எக்ஸைட்மென்ட்டே இருக்காது. இல்லையா? நமக்கு ஓகே ஜாதகத்துல போட்டிருக்கு. அவ்வளோதான் நமக்கு செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நான் வந்து ரொம்ப பிராக்டிகலா நான் பார்க்குற விஷயங்களு, இதெல்லாம் தான் நான் வந்து நம்ப ட்ரை பண்றேன். சரிங்களா? ஆ ஒரு கண்மூடித்தனமான ஒரு இமேஜினேஷன வந்து என்னால யோசிக்கவே முடியறதில்ல. ஓகே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, இப்போ வந்து அ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கண்ட்ரிலயே எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. வேர்ல்டு லெவல்ல வார் நடக்குது. எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறீங்க. எவ்வளோ பாம்ப்ஸ் போடுறாங்க. இப்ப அவங்க எல்லாருக்குமே ஜாதகம் வந்து சரியில்லாமயா இருக்கு. எனக்கு அதுவும் தெரியல. சரிங்களா? அ அதான். ஸோ இ இதுல இந்த ஒரு ஃபேக்டர்னால நீங்க வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன அ ட்ராப் பண்றதோ, இல்ல வந்து கன்டின்யூ பண்றதோ, அம் இல்லாம பிராக்டிகலா வந்து படிச்சா மார்க் வருது. மார்க் டெஸ்ட் போடுறேன், இம்ப்ரூவ் ஆகல. நெக்ஸ்ட் வீக் மார்க் டெஸ்ட் போடுறேன், ஒரு 10 மார்க் இம்ப்ரூவ் ஆகுது. இப்படி தான் நான் என்னைய வந்து அப்ரோச் பண்ணணுமே தவிர, ஒரு அன்இமேஜினரியா ஒரு ஃபேக்டர் இருக்கிறத வந்து பிலீவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது, அ என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் சரிங்களா? இது வந்து எனக்கு தோணுது. எனக்கு அந்த சைடு யோசிக்க கூட முடியல. இந்த மாரி ஆ ஒரு இமேஜினரியான ஒரு விஷயத்த யோசிக்க கூட முடியல என்னால. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்களேன். நான் வந்து லைவ் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இப்ப இங்கிலாந்துக்கும், இந்தியாவுக்கும் அந்த செமி ஃபைனல் நடந்துச்சு. இல்லைங்களா? செமி ஃபைனல்ல வந்து அந்த நம்ம 250 ரன் அடிச்சிருப்போம். எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும். நான் கிரிக்கெட் பத்தி பேசிக்கா பேசுறேன். 250 ரன் அடிச்சிருப்போம். ஒரு ஆன் அன் ஆவரேஜ் நீங்க 20 ஓவருக்கு 250ங்கிறது ஒரு பெரிய ரன்னு. ஒரு ஓவருக்கு நீங்க 12 1/2 ரன் அடிக்கணும். 12.5ல போகணும். ஆ ஒரு ஓவருக்கு நிச்சயம் 4, 6 எல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, எந்த ஒரு செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டீமுக்குமே வந்து பிரஷர் தான். பயங்கரமான பிரஷர். ஆனா அந்த மேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜேக்கப் பெத்தல்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விளையாண்டுருப்பாரு இல்லையா? ஆ சும்மா அவர காட்டுறேன். அவர்தான் ஜேக்கப் பெத்தல். அந்த இன்னிங்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ஆன்டிசிபேட்டே பண்ணாத ஒரு இன்னிங்ஸு. ஆ ஒரு 250 ரன்ன சேஸ் பண்ணதுக்கு அவரு இறங்கிட்டாரு. கட கட கடன்ட்டு. அவர் பாட்டுக்கு அவர் ஆடுற ஒவ்வொரு பாலுமே வந்து 4, 6 அடிக்கிற மாதிரியே தான் ஆடுறாரு. ஆ எதுக்காக சொல்றேன்னா, ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி இன்னிங்ஸ் அது. சரிங்களா? சூப்பரா வந்து விளையாண்டுருப்பாரு. ஆனா மேட்ச் தோத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆ இப்ப வந்து அவரும் அவரும் முயற்சி பண்ணாரு. செம்ம முயற்சி. சரியான ஹார்ட் ஒர்க்கு. இந்தியா டீமும் செம்ம ஹார்ட் ஒர்க்கு.
2மே ஒரு முயற்சி தான். 2 முயற்சியிலயுமே வந்து ஒரு முயற்சி தோத்துருச்சு, ஒரு முயற்சி ஜெயிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 பேர் முயற்சி பண்ணாலே வந்து அதுல பெட்டரான முயற்சி பண்றவன் தான் ஜெயிக்கிறான். சரிங்களா? அந்த மாரி தான் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமும் அப்படித்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பயங்கரமான ஒரு எஃபோர்ட் போட்டுட்டே தான் இருப்பீங்க. சரிங்களா? அதிலயே இன்னும் பெட்டர் எஃபோர்ட் போடுறத பத்தி தான் நம்ம யோசிச்சாகணும். அத தாண்டி எக்ஸ்டர்னலா வேற எந்த ஒரு ஃபேக்டரும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. சரிங்களா? உதாரணத்துக்கு ஜேக்கப் பெத்தலுடைய ஜாதகம் நல்லா இருந்ததுனால, அவர் வந்து இங்கிலாந்து டீம்ல செலக்ட் ஆனாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல அவரோட ஜாதகம் நல்லா இல்லாததுனால, அந்த செமி ஃபைனல்ல ரன் அடிக்க முடியாம போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? இப்ப அந்த ஜாதகம் ஃபேக்டர் வந்து அவருக்கு நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? அதான். அதே மாரி தான் நம்ம லைஃப்லயும். ஒரு சில விஷயங்கள் வந்து சூப்பரா பாசிட்டிவா போகும். அப்போ அந்த நேரத்துல நமக்கு ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கலாமா? ஆ அதனால ஆ அது வந்து இது பிராக்டிகலாவே இருக்கிறது தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மாறி, மாறி வந்துட்டே தான் இருக்கும். இதுக்காக வந்து நம்ம வந்து அத ஃபுல்லா நம்பி இப்போ என்னதான் நான் பேசினா கூட, நீங்க கல்யாணம்னு போகும்போது ஜாதகம் கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்க தான் செய்றாங்க. கல்யாணம், மேரேஜ் அப்படின்னு சொல்லி போம்போது ஜாதகம் செட் ஆனா தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அவ்ளோ ஜாதகம் பார்த்து எல்லாம் பண்ணியிருந்தா கூட நமக்கு நெறைய டைவர்ஸ் நீங்க பார்ப்பீங்க. ஸோ ஒய் இட் ஹேப்பன்ஸ். ஜாதகம் நல்லா தானே இருந்துச்சு. ஏன் வந்து அப்போ அகைன் சம்திங் ப்ராப்ளம் வருது. ஓகேவா? எனக்குமே வந்து ஆ நான் பெர்சனலா பிலீவ் பண்ற மாதிரி நான் எதையும் ஃபேஸ் பண்ணல. அதனால நான் இந்த ஒரு அறிவோட பேசிட்டு இருக்கேன். இவ்ளோ அறிவோட பேசிட்டு இருக்கேன். ஒருவேள நான் ஏதாவது ஒண்ணு ஃபேஸ் பண்ணியிருந்தா, அத பேஸ் பண்ணி நான் பேசுவேன். அதுவும் நான் அடுத்து எப்ப ஃபேஸ் பண்றேனோ, அப்பதான் ஃபேஸ் பண்ணுவேன். பேசுவேன். இப்போதைக்கு நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. அதனால நான் எதுவுமே வந்து ஆ சொல்லல நானு. நான் வந்து ஒ ஒரு கண் முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்குறேன். சம் போடுறேன். அப்படித்தான் நான் பார்க்குறேன். இயல்பா அத தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? அந்த மாரி தான் நீங்களும் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அதேமாரி பசங்க எல்லாருமே இப்ப இந்த காலேஜ் முடிச்ச உடனே வந்து ரொம்ப டென்ஷன் ஆவுறீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. ஆ அம் க ஒரு 22, 23 வயசுல வந்து ஒரு மாதிரி தான் வந்து டப்பு டப்பு டப்புன்னு நம்ம அடுத்த லெவலுக்கு போணும், அடுத்த இடத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. அவங்க மெஜாரிட்டியா நான் கேட்டது என்னன்னா, அந்த 4த் இயர் படிக்கிற வரைக்கும் ஓகே. ஓகேவா வந்து அந்த வீட்ல இருந்து தான் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ். வீட்ல இருந்து கட்டியிருப்பாங்க. ஆ சடனா காலேஜ் முடிச்ச உடனே, நான் என் வீட்ட பார்த்துக்கணும். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆவணும். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தனக்குள்ளேயே ரொம்ப ஆன்க்ஸைட்டிய டெவலப் பண்ணிர்றாங்க. ஓகேவா? ஆம் இந்த ஒரு ஃபேக்டர் வந்து நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணி தான் ஆவணும். ஏன்னா நீங்க 4 வருஷம் வந்து பேரண்ட்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க. இமிடியேட்டா 5வது வருஷத்துல நீங்க ஃபுல் டேக் ஓவர்லாம் பண்ண முடியாது வீட்ட. நீங்க பார்த்துக்கிற மாதிரிலாம் அந்த சிச்சுவேஷன் மாறாது. மெஜாரிட்டியா சொல்றேன் நானு. ஆ ஸோ ஒரு ஒரு ஸ்லோ டவுன் பண்ணுங்க. ஒரு ஒரு காமா கொஞ்சம் யோசிச்சு, என்னோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ்க்கு ஏத்த மாதிரி யோசிக்கணும். இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பரேஷன் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க காலேஜ் முடிச்ச உடனே பிரிப்பேர் பண்ண போறீங்கன்னா, இதுக்கான ஒரு டைம நீங்க எடுத்து தான் ஆவணும். அது 1 இயரா இருக்கலாம், 2 இயரா இருக்கலாம், 3 இயரா இருக்கலாம். என்னவா வேணாலும் இருக்கலாம். கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள வரப்போறேன்னு முடிவு பண்றது வந்து ஒரு சாய்ஸா இருக்கணும். சரிங்களா? கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து ஒரு சாய்ஸா இருக்கணும். அது வந்து ஒரு கம்பல்ஷன்ல இருக்கவே கூடாது. ஓகே. நான் அத ஒரு கரியர் பாத்தா நான் எடுத்துக்கிட்டு வரப்போறேன். அப்போ இதுக்குள்ள இருக்கிற டெப்த்து, இதுக்கான டைம், இதுக்கான பேஷன்ஸ நான் டெவலப் பண்ணிப்பேன். நான் அத சமாளிப்பேன். அப்படின்னு ஒரு மனநிலைமையோட தான் நீங்க பிரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இதுக்குள்ள. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இயர் எடுத்த உடனே டக்கு டக்குன்னு பாஸ் ஆயிரலாம்னு ஒரு ஒரு அவசரம் காட்டாதீங்க. அது எல்லாராலயும்லாம் முடியாது. ஆ ஒரு சில பேர் தான் அது ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்றாங்க. ஓகே. சரி மொத்தத்துல அதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒண்ணு கேட்கறாங்க அப்படிங்கும்போது, எனக்கு அத பேசணும்னு இருந்துச்சு. நீங்க அதெல்லாம் யோசிக்காம உங்க பிரிப்பரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எ அதே மாரி எப்படி அ நெறைய ப்ராப்ளம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியல. ஆ அதான் நான் முன்னாடியே இந்த லைவ்ல சொல்லியிருப்பேன் இல்லையா? 1000 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல சொல்லியிருப்பேன். கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறத விட பெர்சிஸ்டன்ட்டா இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். விடாமுயற்சி. இதுல ஒரு ஒரு இது குடுக்க போறேன் நானு அப்டின்னா, நான் ஃபுல்லா குடுத்துர்றேன் என்னைய. நான் ஃபுல்லாவே என்னைய ஆக்குபை ஆக்கிர்றேன் இதுல. அதுக்கப்புறம் நான் வெளில வரேன். சரிங்களா? அந்த மாரி தான் இருக்கணும். ஸோ, அதுக்காகவே உங்களுக்கு ஒரு கோட் நான் ஒரு விவேகானந்தருடைய கோட் ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. அத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அந்த கோட் பார்க்கறதுக்கு முன்னாடி அ மேத்ஸ் 360ன்னு ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு. லைவ் அண்ட் ரெக்கார்டட் கோர்ஸு. இப்ப ஜியோமெட்ரி மென்சுரேஷன்லாம் இதுக்கு அடுத்து லைவ்ல போக போகுது. தென்
டஃப்பான கொஷின்ஸ்னு எல்லா டாபிக்லையும் அப்கமிங்ல இருக்க போகுது. ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பற்றி பாருங்க. ஓகே, அந்த கோட் லாஸ்ட்டாக அந்த விவேகானந்தர் அவருடைய கோட்டை நான் காமிச்சிட்டு நான் இந்த இதை முடிச்சிடுறேன். நான் வந்து ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு வந்து சொல்லலை. ஜாலியாகவும் இருக்கலாம், ஹாப்பியாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல். அதே மாதிரி சில டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ற மாதிரி, ஓவர் கம் பண்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை எப்போதுமே தயாரா வச்சுக்கணும். சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ அந்த விவேகானந்தர் கோட் நான் படிக்கும்போது அதை நான் ரொம்ப யோசிச்ச ஒரு விஷயம். அதுபடி நான் கண்டிப்பா ஒரு 90% நான் இருந்திருப்பேன் அப்படின்னு நான் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதுதான். டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், live on that idea. Let the brain, muscles, nerves, every part of your body be full of that idea and just leave every other idea alone. This is the way to success. Way to success in the sense, இப்போ நீங்க கரியரா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா அது ஒரு சக்சஸ். அதே மாதிரி இதை நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துல அப்ளை பண்ணீங்க அதுல ஒரு விஷயத்த நீங்க நினைச்சதை பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சக்சஸ். ஸோ சக்சஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர். சரிங்களா? அதை வந்து காமனா மெஷர் பண்ண முடியாது. இந்த ஃபீல்டுல நான் செலக்ட் ஆயிட்டேன்னா அது எனக்கு ஒரு சக்சஸ். நான் வேற ஒரு ஃபீல்ட்ல ஒன்று அச்சீவ் பண்ணிட்டேன்னா அது எனக்கு ஒரு சக்சஸ். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சக்சஸ்க்கே வந்து நிறைய ஃபார்மேட் இருக்கு. ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட். இதுதான் வந்து ஆக்சுவலி தனி ஒருவன் படத்துல வந்து அரவிந்த் சாமி சொல்லியிருப்பாரு. ஒரு வாழ்க்கையில ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவே உங்க வாழ்க்கையை ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இந்த இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு சிம்பிள் லைன் தான். ஓகேவா? இந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து சிஜிஎல்ல ஒரு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும், சிஜிஎல்ல நான் ஒரு எக்ஸாமினர் ஆகணும், ஒரு ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் ஆகணும். அவ்வளவுதான். அந்த எக்ஸாம் மெயின்ஸ் முடிகிற மொமெண்ட் வரைக்கும் நான் அதை பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். ஓகேங்களா? அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ வில் ரிலாக்ஸ். ஆஃப்டர் தட் ஐ வில் சி ஓகே அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். சரிங்களா? அது வரைக்கும் நான் அதை வேற எதுவுமே யோசிக்க மாட்டேன். இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொன்னா ஒரு 95% பாசிபிள். சரிங்களா? அந்த 95% நீங்க அப்ளை பண்ணிட்டாலே எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஒரு 5% டிஸ்ட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். அதை டக்குன்னு தூக்கி போட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடணும். சரிங்களா? எனிவே எனிதிங் ஹேப்பன், எது வேணாலும் நடக்கலாம். ஒரு பேர் இழப்பா இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் தாண்டி உட்கார்ந்தா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த மாதிரி ஒரு 10 லட்சம் பேர் எழுதுற ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ண முடியும். நான் பேசுறது எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம ஒரு சாய்ஸ், ஒரு கரியர் சாய்ஸா தேர்ந்தெடுத்தவங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதை வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா படிக்கிறவங்கள்ட்ட இல்லை. ஓகேங்களா? வேற வழியே இல்லாம நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. இதை ஒரு கரியர் சாய்ஸா எடுத்திருக்கணும். அப்பனா தான் நம்மளால ஷைன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இதை ஆக்சுவலி ரொம்ப ஃபன்னியா ஜோக்கா கொண்டு போலாமா, பேசலாம் அப்படிலாம் நான் யோசிச்சேன். ஆனா ஒரு சில பேருக்கு ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டரா கூட இருக்கலாம் இந்த ஜாதகத்தை பத்தி. ரைட், அவ்வளவுதான். ஸோ நல்லா படிங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் இதை பத்தி. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.